Hello students, welcome to Landry Max. So இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1.6 இன்ட்ரடக்ஷனாக எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நீங்கள் ஆல்ரெடி லோயர் கிளாஸஸ்லேயே படித்தது தான். ஈவன் சொல்ல போனால் 7th ஸ்டாண்டர்டில் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸில் ஒரு 4 ரூல்ஸ் கூட படிச்சிருக்கோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ அதனோட கண்டினியூட்டி தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்போனன்ட் அப்படின்னாலும் பவர்னாலும் இண்டெக்ஸ்னாலும் ஒன்று தான், ஓகேங்களா? இதுவும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படித்தது தான். ஃபஸ்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் எதுக்காக, வை வி ஆர் யூஸிங், வை வி நீட் ஃபார் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சொல்லணுன்னா பெரிய நம்பரை, தட் இஸ் லார்ஜர் நம்பர்ஸை நம்மளால் ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் அண்டு பவர்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் எல்லாமே, ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு நம்பரை பெரிய நம்பராக எழுதும் போது நமக்கு கண்டிப்பாக அதனுடைய கான்செப்ட் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அந்த வேல்யூவை ஃபேக்டரைஸ் பண்ணி ஈஸியாக சிம்பிள் ஃபார்மில் ஒரு பேஸும் ஒரு பவர்னோட ஹெல்ப்பில் எழுதுறது தான் இந்த பவருக்கான கான்செப்டே நம்ம கொண்டு வந்தது, ஓகேங்களா? ஸோ இதை தான் இங்கே வந்து டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. In general terms, an expression that represents repeated multiplication of the same factor is called a power அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு நம்பரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 125 அப்படின்ற நம்பர் இங்கே இருக்கிறதே சிம்பிளாக சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ 125 அப்படின்ற நம்பர் இருக்குது அப்படின்னா இது எப்படி நம்ம பவர் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இது ப்ராடக்ட் ஆஃப் சம் அதர் டேர்ம்ஸாக அதை நம்ம பிரிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பற்றின வீடியோ ஸ்கொயர் ரூட் டாப்பிக்கில் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ மேபி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா கூட அதுக்கான வீடியோஸ் எல்லாம் பார்த்து கூட லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கியூப் ரூட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபேக்டரைசேஷன் பற்றி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஈவன் நமக்கு இந்த எக்ஸசைஸ்லையும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 5 யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பிகாஸ் இது லாஸ்ட்டில் 5ல் முடியுது பாருங்கள். ஸோ டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படி ஒன்று 5ல் முடியணும், இல்லை 0ல் முடியணும், இல்லையா? ஸோ 5ல் முடியறதால நம்ம 5ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 டைம்ஸு ரிமைண்டர் 2, அகைன் இது 25ஆக மாறும்போது 5 டைம்ஸ், அகைன் இது 5 5s வரும், இல்லையா? ஸோ இப்போது நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம் அதர் டேர்ம்ஸை அதை பிரித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஒரு வார்த்தையை. என்ன நம்பர் அந்த ப்ராடக்டில் இன்வால்வ் ஆகுதோ அது பேஸ், ஓகேவா? எத்தனை டைம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 2 3 டைம்ஸ், இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், அதாவது ஒரே நம்பர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்றத நம்ம பவரில் இண்டிகேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த பேஸ் அப்படின்னா த நம்பர் விச் இன்வால்வ்ஸ் இன் த ப்ராடக்ட், ஓகேவா? வாட் இஸ் த பவர் அப்படின்னா த நம்பர் இட் டேக்ஸ் பிளேஸ் ஃபார் ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றது தான் பவர், ஓகேவா? தட் இஸ் இந்த நம்பர் எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்றது தான் பவர், ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ அவங்க சொல்லியிருக்க அந்த டெஃபினேஷனை கவனிங்க. இன் ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் தட் ரெப்ரசன்ட்ஸ் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் எப்போ கிடைக்கும், ஆஃப் த சேம் ஃபேக்டர் எப்போ கிடைக்கும்னா ஃபேக்டரைஸ் பண்ணும்போது தான் நம்ம அந்த ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸாக பிரித்து எழுத முடியும். ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படி பிரித்து எழுதுறதுக்கு பேர் தான் ஃபேக்டரைசேஷனே, இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் இஸ் கால்ட் ஏ பவர்னு சொல்லியிருக்காங்க. த நம்பர் 5 is called the base and the number 2 is called the exponent, more often called as power. இதை நம்ம எக்ஸ்போனண்ட்டை ரிப்பீட்டடாக எப்படி நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃபன்னா ரிப்பீட்டட்லின்னு அர்த்தம், சரிங்களா? அப்படி சொல்கிறது பவர்னு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்போனண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணதை விட. The exponent corresponds a number of times the base is used as a factor. அந்த எக்ஸ்போனண்ட்டை வந்து எதுக்கு கரஸ்பாண்டிங்காக சொல்கிறாங்க, எத்தனை டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த பேஸ் வந்து ப்ராடக்டில் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்போனண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போனண்ட்னாலும் பவர்னாலும் ஒன்று தான், ஓகேங்களா? இங்கே சைடில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளியராக. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ நம்ம இது எல்லாமே ரீகால் தான் பண்ணுறோம். இது ஒன்றும் நியூ கான்செப்ட் கிடையாது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இது என்னது பேஸ், இது என்னது பவர் ஆர் எக்ஸ்போனண்ட். வி சே திஸ் as 5 raised to the power 2. ஆர் இதை மட்டும் நம்ம ஸ்பெஷல் நேமில் சொல்லலாம், 5 ஸ்கொயர் 5 க்யூப்னு அந்த விஷயங்களாக மட்டும் சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம், இல்லையா? ஸோ இதை எக்ஸ்போனண்ட்னு சொல்லுவாங்க, பவர்னு சொல்லுவாங்க, ஈவன் சொல்ல போனால் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல கொடுக்கல, பட் இண்டெக்ஸ்னு சொல்லலாம் பவர்ஸை. பட் நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. பட் இதுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு நேம் தான், பேஸ் தான். அதே மாதிரி பேஸ் பவருக்கு தனியாக எந்த பவரும் கிடையாது. ஈவன் நான் கிளாஸில் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன், பவருக்கு தனியாக எந்த பவரும் கிடையாதுப்பா.
பவருக்கு இருக்கக்கூடிய பவரே எப்போ தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸோடு சேரும்போது தான். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிற லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸோட ரூல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தான் யூஸ் ஆகும். நம்ம ஒரு இடத்துல பவரை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கேன்சல் ஆகிறது பவர் கிடையாது, பேஸ் தான். ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த டவுட் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 5 × 5 டிவைடட் பை 5 இருக்குன்னா, இப்போது இந்த 5 தான் இங்கே கேன்சல் பண்ணதா அர்த்தம். இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து அந்த ரூல்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 5² பை 5ன்னு இருக்கும். அப்போ பவரில் இருக்கக்கூடிய இந்த 1 வந்து தட் இஸ் இந்த 2வை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 5 நம்ம மொத்தமாக கேன்சல் பண்ணுவோம். தட் இஸ் எங்கே வந்து அதிகமான பவர் இருக்கோ அந்த பவரில் இந்த லோயர் பவரை மைனஸ் பண்ணுவோம். இது வந்து கோஷன் டூல்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் படித்தது தான். a/m/a/n = a/m-n வேறு m should be greater than n படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு இப்போ நான் இந்த வார்த்தையை சொன்னதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த டவுட் வரும். என்னடா இங்கே வந்து மேம் வந்து 2 கூட 5 கேன்சல் பண்ணுறாங்கன்னு. இது 2 கூட 5 கேன்சல் ஆகிறது அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பவரில் இருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இந்த பேஸில் இருக்கக்கூடிய 5 தான் குறிக்குது. அப்போ 5 ப்ராடக்ட்டில் 2 டைம்ஸ் இருக்குன்னா ஒரு டைம் நம்ம அதை கேன்சல் பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்போனன்ட்னா என்ன, பேஸ்னா என்ன, எப்படி வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றது மட்டும்தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்னோட ரூல்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பவர்ஸ் இது பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கக்கூடிய பவர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஜென்ரல், அதை அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதாவது இந்த 2^100 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2^1 என்ன, 2^2 என்ன அப்படின்றதுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் ரொம்ப பெரிய இது கிடையாது. ஸோ அதை நீங்கள் அப்படியே பார்த்தாலே புரியும். ஓகேவா? பவர்ஸ் வித் 0 அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். என்ன அப்படின்னா, இப்போது ஒரு நம்பருக்கு பவரில் 0 வந்ததுன்னா அதனுடைய வேல்யூ என்ன வரும்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் எனிதிங் பவர் 0 is 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படித்த ஒரு விஷயந்தான். இதுக்கு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, எப்படி இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் ஒழுங்காக கவனிங்க. தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் வாட் ஹேப்பன்ஸ் இந்த சக்ஸசிவ் ஸ்டெப்ஸ். அதாவது இந்த இது வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் இருக்க இந்த நம்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிகினிங்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ், சக்ஸசிவ் ஸ்டெப்ஸ்னால் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we find that the result is half of the previous step. So what can we say about 2^0? if it prepare a table like this, இதே மாதிரி இன்னொரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. we can use the same process as in this pattern to conclude that any non-zero number raised to the 0 exponent must result in 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிப்பாக இப்போ நான் என்ன இதில் படித்தேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலிமாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண கவனிங்க. இப்போது இந்த வேல்யூவை கவனிச்சிட்டு வாங்க. தட் இஸ் 2^5 வேல்யூ 32 இருக்குங்களா, 2^4 வேல்யூ 16 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் என்ன நடந்திருக்குன்னு கவனிங்க. அப்படியே இது 2ஆல் டிவைட் ஆகிருக்கு. தட் இஸ் 32ல் பாதி தான் என்னது 16 இல்லையா? சிமிலர்லி அடுத்த ஸ்டெப்பை கவனிங்க. அடுத்த 2 நம்பர் கம்பேர் பண்ணுங்கள். 18 வருது இல்லையா? ஸோ 16ல் பாதி தான் 8 இல்லையா? தென் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது? 8ல் பாதி 4. தென் அடுத்த ஸ்டெப் 4ல் பாதி 2. அப்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்குது? அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? இங்கே பவரை நான் இன்னும் சொல்லவே இல்லை. அடுத்த ஸ்டெப் 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 1 வரும் இல்லையா? அப்போ பவரில் என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். பவர் அப்படியே ஒன்று ஒன்றா ரெடியூஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். 2^5, 2^4, 2^3, 2^2, 2^1, 2^0 அப்படின்னு சொல்லிட்டு பவர் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அப்போ என்ன நடக்குது அடுத்த ஸ்டெப்பில்? ஈவன் நீங்கள் இங்கே என்ன நம்பரில் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 என்ன நம்பரில் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நம்பர் இது மாதிரி நமக்கு 2ஆல் டிவைடே வருது. இது ஒன்லி ஃபார் த 2 பவர் பேஸ் 2ஆக இருக்கும்போது மட்டும் இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிட்டே வரணும். பிகாஸ் அதனுடைய கான்செப்டே ப்ராடக்ட்டில் எத்தனை டைம்ஸ் பேஸில் இருக்குன்ற விஷயந்தான் அந்த 2^5க்கான மீனிங் இல்லையா? அப்போ 3 இருக்கும்போது நீங்கள் 3ஆல் தான் டிவைட் பண்ணுமே தவிர்த்து எதில் டிவைட் பண்ணக்கூடாது. இது காமன் கிடையாது. 2ல் தான் டிவைட் பண்ணுன்றது. பேஸ் என்னவாக இருக்குதோ அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு நம்பராக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். அடுத்தடுத்த நம்பரை டிவைட் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா?
ஸோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதாவது அப்போது என்ன நடக்குது, 2/0ன்னு வரும்போது ஆன்சர் நமக்கு 1ன்னு வருது. இதே மாதிரி தான் 3/0க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னாலும் 1 தான் வரும். 4/0 வந்தாலும் 1 தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போது இதை தான் இங்கே கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கவனிங்க, புரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் பிகினிங்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு ஆஃப் ஆஃப் த பவராக ரெடியூஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 3/5லேருந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அப்படி பண்ணும்போது கன்க்ளூஷன் என்ன வருதுன்னா, எனி நான் ஜீரோ நம்பருக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட். 0/0க்கு நமக்கு என்ன வருன்றது இட்ஸ் மீனிங்லெஸ். ஓகேவா? இட்ஸ் அன்டிஃபைன் சொல்லுவாங்க. அன்டிஃபைன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வரையறுக்க முடியாத விஷயத்தை அன்டிஃபைன் சொல்லுவாங்க. ஸோ நான் ஜீரோ நம்பர் raised to the 0 exponent must result in 1. தட் இஸ் anything பவர் 0னோட வேல்யூ 1 தான். வேர் a should not be not equal to 0ன்றதை சிம்பிளாக ஒரே விஷயமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த a பவர் மைனஸ் எம்க்கு 1/a பவர் எம்ன்ற கான்செப்ட் எப்படி வருது, நெகட்டிவாக இருந்ததுன்னா பவரை வந்து நம்ம எப்படி வந்து பாசிட்டிவாக மாற்றுறது. பிகாஸ் இதுக்கு அர்த்தமே கிடையாது. a பவர் மைனஸ் எம்க்கு நம்மளால் வேல்யூ சொல்லவே முடியாது. ஒரு நம்பர் பவர் பாசிட்டிவில் இருந்தால் தான் அதுக்கான வேல்யூ எப்படி வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். பட் பவர் வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா அதுக்கான வேல்யூ எப்படி வருதுன்றதை நம்மளால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இதுவே வீடியோ லென்த்தி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதுவே லாஸ்ட் வரைக்கும் எத்தனை பிள்ளைங்க பார்த்தீங்கன்றது ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஸோ மேபி பார்த்தா நல்லது. ஓகேவா? ஸோ எப்போயுமே வந்து நாலேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட் தேன் எனிதிங். ஓகேவா? ஸோ நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம அதுக்கு மெனக்கெட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஒவ்வொரு லாஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.